நம்ம திருச்சியை சேர்ந்த நம்ம அமைச்சர் நேரு இருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த குடிநீர் வடிகால் அந்த அதுல வந்து அமைச்சரா இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா நகராட்சி அந்த இதுல பாத்தீங்கன்னா அமைச்சரா இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா 2500க்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் 35 லட்சம் இப்படி வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல். அண்ணா யூனிவர்சிட்டி பணியாளர்கள் தான் வந்து இந்த ஊழல் நடந்திருக்கு. அப்ப இது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லாம இல்லை அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதா ஊழல் பண்ணுங்கன்னு? ஒரு சின்ன ஒரு கையெழுத்து போட்டா கூட அமைச்சர் வந்து இவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு ரூபா கட்டி வரும்போது அப்புறம் லஞ்சம் வாங்காம என்ன பண்ணுவாங்க? சரி, இப்ப அப்படி பார்த்தாலும் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? கஷ்டப்பட்டு ஒரு ஏழை வீட்டுல பிறந்த பிள்ளை கூட குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எப்படி எழுதி நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்களுக்கு அப்ப என்ன பிரயோஜனம்? ரிமாண்ட் பண்ண சொல்லி ஃபேஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்திலையும் கேட்டுருச்சு இந்த ஊழல் எப்படி உங்க பக்கம் நடந்திருக்குன்னு. அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கண்டக்டருக்கு டிரைவருக்கு போனா கூட நான் திருமங்கலத்துல இப்ப கேள்விப்பட்டேன், ஒருத்தர்லாம் 7 லட்சம் ரூபாய் கட்டி கண்டக்டருக்கு வேலைக்கு 7 லட்சம் ரூபாய் கட்டி தம்பி தான் இந்த ஆமா இந்த ரவிச்சந்திரன் சொல்லி 10 லட்சம் கட்டுறீங்களா 20 லட்சம் கட்டுறீங்களான்னு. அப்புறம் நம்ம இல்லாதவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? என்னால படிக்க வைக்கத்தான் பிள்ளைல முடியும். லட்சக்கணக்கில் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு என்னால முடியுமா? சரி, என் பிள்ளைல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கு. லட்சக்கணக்கில் கொடுத்து மேல உள்ள அப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் ஆள்றாங்க. ஏன் அவருக்கு இது தெரியாதா? இந்த ஊழல் தெரியாமையா இருக்கு? அவர் லஞ்சம் வாங்கினோமா, எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினோமா அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் புறமே எல்லாரும் அர்த்தம் சொல்றாங்க. அப்படின்னா ஒருவேளை 5 லட்சம் அந்த கஜானா. ஆமா, 5 லட்சம் வாங்குற இடத்துல அவருக்கு 2.5 லட்சம், இவங்களுக்கு 2.5 லட்சம். அந்த துறை வந்து அவர் பார்வைக்கு பயிற்சி. இப்ப அமலாக்கத்துறை தமிழக முதல்வரா இருந்தாலும் சட்டத்தின் முன் குற்றவாளி தான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நேரு அவர்கள் செய்யறாங்க இந்த குற்றத்தைனா அவங்களுக்கு ஆணையிடுறது யாரு? இந்த நியமன ஆணையை கொடுத்தது ஐயா முதல்வர் அவர்கள். அப்ப அவங்களுக்கு கீழே நடந்த துறையில இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு. ரைட்டு, திமுக ஆட்சி என்ன செய்ய போகுது? இது மத்திய அரசு கண்டிப்பா நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, மக்கள் சொல்றாங்க இந்த அரசாங்கத்தை நம்ம ஓட விரட்டுவோம். ஸ்டாலின் அப்பா அவர்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவரோட இயக்கத்துல அந்த வாக்குகள் சிதறும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்ப பாத்தீங்கன்னா வேலை போட்டு கொடுக்குறாங்களே, அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணியாளர்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஊழல் பத்துக்காங்க. எந்த துறையில அது? நம்ம திருச்சியை சேர்ந்த நம்ம அமைச்சர் நேரு இருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த குடிநீர் வடிகால் அந்த அதுல வந்து அமைச்சரா இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா நகராட்சி அந்த இதுல பாத்தீங்கன்னா அமைச்சரா இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா 2500க்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் 35 லட்சம் இப்படி வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல். இப்ப எவ்வளவு அமௌண்ட்னு பாருங்க. அது 888 கோடி ஊழல் நடந்திருக்கு. இத வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில தான் வேலைய அங்கீகாரம் பண்ணி போட்டிருக்காங்க. பேருக்கு வேலை நியமனம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில தான் போட்டிருக்காங்க. அப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி அதை தேர்ந்தெடுத்துருச்சு? அது அரசாங்கம் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமையா? அண்ணா யூனிவர்சிட்டி பணியாளர்கள் தான் வந்து இந்த ஊழல் நடந்திருக்கு. அப்ப இது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லாம இல்லை அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதா ஊழல் பண்ணுங்கன்னு? இதை வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு. அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்லியிருக்குன்னா கவர்மெண்ட்ல கேட்டிருக்கு. இன்றைக்கு உள்ள அரசாங்கத்துல அமலாக்கத்துறை வந்து கேட்டிருக்காங்க இந்த ஊழல் எப்படி. அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா இப்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னா எப்படி வாங்காம இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். லஞ்சம் வாங்குறதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கையெழுத்து போட்டா கூட அமைச்சர் வந்து இவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு ரூபா கட்டி வரும்போது அப்புறம் லஞ்சம் வாங்காம என்ன பண்ணுவாங்க? சரி, இப்ப அப்படி பார்த்தாலும் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? கஷ்டப்பட்டு ஒரு ஏழை வீட்டுல பிறந்த பிள்ளை கூட குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எப்படி எழுதி நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்களுக்கு அப்ப என்ன பிரயோஜனம்? 25 லட்சம் 30 லட்சம் கேட்டா அப்ப இந்த ஏழை பிள்ளைங்க எப்படி பரீட்சையும் எழுதி செலக்ட் ஆகி இத்தனை லட்சம் அமௌண்ட் நீங்க கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க எப்படி அந்த வேலைக்கு போக முடியும்? அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையில இருந்தே ஊழலை வந்து இது பண்ணி அமலாக்கத்துறையே வந்து ரிமாண்ட் பண்ண சொல்லி ஃபேஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்திலையும் கேட்டுருச்சு இந்த ஊழல் எப்படி உங்க பக்கம் நடந்திருக்குன்னு. அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீங்க டிஜிபிக்கு உத்தரவு விட்டுட்டது. அமலாக்கத்துறை வந்து டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கு. ஒரு பரீட்சை இப்ப இந்த வேலைக்கு வர்றாங்க, அந்த எக்ஸாம் எழுதும் போது எப்படி அவங்க நம்பர் அண்ணா எப்படி கூப்பிட்டு 30 லட்சம் வாங்கி வேலையை போடுறாங்க. ஆமா, எப்படி
ஆனா இப்ப உள்ள அமைச்சர்கள் ஃபுல்லாமே எல்லா இடத்துலயுமே சரி லஞ்சம் வாங்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. எந்த வேலைக்கு எடுங்களேன், ஒரு பஸ் கண்டக்டருக்கு டிரைவருக்கு போனா கூட, நான் திருமங்கலத்துல இப்ப கேள்விப்பட்டேன், ஒருத்தர்லாம் 7 லட்சம் ரூபாய் கட்டி கண்டக்டருக்கு வேலைக்கு 7 லட்சம் ரூபாய் கட்டிருக்கேங்கிறார். இவரோட தம்பி தான் இந்த ஆமா, இந்த ரவிச்சந்திரன் சொல்லி இவர் தான், இவரோட தம்பி தான் இந்த ஊழலுக்கு முக்கிய காரணம் அப்படின்றத வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அத பாத்தீங்கன்னா யாரு அதை வெளியே கொண்டு வந்தது? அந்த ஊழலை உங்க தலைவர் தான். ஆமா, எங்க அண்ணாமலை அண்ணன் அந்த இதை வந்து கொண்டுட்டு வந்தாரு. கொண்டுதானே அவருக்கு வந்து அதாவது இப்ப ஒரு வேலைக்கு போற, இப்ப எங்களை மாதிரி ஆளுகளே எடுத்துக்கோங்களேன், ஆனா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணுனே அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? சரி வாங்க பேசுவோம்னா என்கிட்டயே கேக்குறாங்க, 10 லட்சம் கட்டுறீங்களா, 20 லட்சம் கட்டுறீங்களான்னு. அப்புறம் நம்ம இல்லாதவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? என்னால படிக்க வைக்கத்தான் பிள்ளைல முடியும். லட்சக்கணக்கில் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு என்னால முடியுமா? சரி, என் பிள்ளைல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கு. லட்சக்கணக்கில் கொடுத்து வேலை வாங்குற மாதிரி இருந்தா நான் என்ன சொல்றேன், இந்த கவர்மெண்ட்டுக்கு இனிமே குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமே வேணான்றேன். நீ இத்தனை லட்சம் இருந்தா உன் பிள்ளைய படிக்க வையின்னு ஒரு இதை கொண்டு வருவாங்க. நீட் தேர்வுங்கிறாங்க, அதுலயும் லஞ்சம் வாங்கத்தான் செய்யறாங்க. அப்புறம் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போங்களேன், இவரோட துறை தான் இது வந்து நேருவோட துறையா இருந்தாலும் அத ஆளுங்கிறது யாரு? மேல உள்ள அப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் ஆளுறாங்க. ஏன் அவருக்கு இது தெரியாதா? இந்த ஊழல் தெரியாமையா இருக்கு? அவர் இப்ப என்ன அவர் என்ன சொல்லுவாரு, நாங்க கரெக்டா ப்ராப்பரா பண்றோம்னு அவர் சொல்லுவாரு. அந்த அமலாக்கத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டுக்கே அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்களா, எப்படி நாங்க ஊழல் பண்ணியிருக்கோம் ஆனா குறைஞ்ச விதமா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரா? அதை கேட்கணும். நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து அதை கேட்டாதான் அடுத்து இவங்க எப்படி இவங்க ஆட்சிய ஓட விரட்டத்தான் செய்யணும். எல்லா இடத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி ஊழல். இப்ப மதுரை மாநகராட்சியில பார்த்தோம் 200 கோடி. இப்ப அடுத்து திருச்சி வந்துருச்சு, இன்னும் அடுத்து கோயம்புத்தூர், அறநிலைத்துறையிலையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் இப்ப உங்க கட்சி சார்பா மத்திய அரசு சார்பா அண்ணாமலை அவர்கள் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வராங்க. ஆனா மக்கள் இதை பார்த்து நம்ம பிள்ளைங்க நல்ல, அதாவது இந்த பிள்ளைங்க இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. இப்ப ஏன் பொண்ணுட்ட 35 லட்சம் வாங்கினா ஏன் பொண்ணு நாளைக்கு அந்த லட்சத்தை வாங்கும்? ஆமா, லஞ்சம் வாங்கத்தானே செய்வாங்க, தூண்டுறாங்க. ஆமா, இவங்க தூண்டுதல் கொடுக்கறதுனாலவே இவர் மினிஸ்டரா இருந்து வாங்கினா அந்த பிள்ளை நாளைக்கு என்ன செய்யும்? நம்ம இந்த காசு கொடுத்துதானே இந்த வேலைக்கு வந்தோம். அவங்களே பாவம் படிக்க வைக்கிறோம்லாம வட்டிக்கு வாங்கி வேலைக்கு சேர்றாங்க. அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? படிக்கிறதுக்கே பல லட்சம் வட்டிக்கு வாங்குறாங்க. அப்ப திரும்ப வேலைக்கும் வாங்கினா அப்ப அந்த பிள்ளைகளும் அந்த ஊழலை பண்ணுங்க. அப்ப நீ என்ன சமுதாயத்துல நீ கவர்மெண்ட்ல வந்து பிள்ளைங்களை திருட வைக்கிற, கொள்ளையடிக்க வைக்கிறன்றதை விட லஞ்சம் வாங்க வைக்கிற. இத வந்து மாநில அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். எடுக்கணும். எப்படி? மாநில அரசு வந்து அவங்க கையில தான் இருக்கு. நேருவுக்கு அதிகாரி யாரு? மேல உள்ளவரு அப்பா அவர்கள் ஸ்டாலின் தான். அப்ப அவங்க ஆட்சியை ஓட விரட்டணும்னா தான் இந்த ஊழல் இருக்காதுன்னு நான் சொல்ல வர்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கட்சி சார் கண்டிப்பா தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் இதை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. இப்ப அமலாக்கத்துறை என்ன சொல்லிச்சு? கட்டாயமான முறையில டிஜிபிக்கு ஆர்டர் போட்டுருச்சு, இந்த ஊழல் வழக்குக்கு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ரவிச்சந்திரன் அவர்களை உடனடியா ரிமாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதுக்கு ஐயா என்ன சொல்ல போறாரா? ரவிச்சந்திரனை மட்டும் இல்ல, அந்த துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பேரையுமே ரிமாண்ட் கண்டிப்பா பண்ணியே ஆக வேண்டும். கட்சியில இருந்து கூட நீக்கலாம், அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாதானே 2538 பேருக்கும் பணி நியமனம் அக்டோபர்ல பண்ணாரு, அப்ப அப்பாவிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு தான் இப்ப மக்கள் பூராமே சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் சொல்றாங்க. இப்ப மதுரையில நடந்த ஊழலையும் அவரோட பார்வைக்கு போன உடனே ராஜினாமா பண்ணாரு இல்லையா? கண்டிப்பா. யாரு? தமிழக முதல்வர் அவர்கள், அப்பா என்று சொல்லப்படுறவரு. இப்ப இதுவுமே அவருக்கு கீழே உள்ள மினிஸ்டர் தான், அவரோட பணிகள்ல அவரோட நியமன மினிஸ்டர். அது இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா தூண்டுதல் இல்லாம லஞ்சம் வாங்கினோமா, எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினோமா அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் புறமே எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா ஒருவேளை 5 லட்சம் அந்த கஜானா. ஆமா, 5 லட்சம் வாங்குற இடத்துல அவருக்கு 2.5 லட்சம், இவங்களுக்கு 2.5 லட்சம். அந்த துறை வந்து அவர் பார்வைக்கு போயிருச்சு. இப்ப அமலாக்கத்துறை கரெக்டா கண்டுபிடிச்சு கொண்டு போய் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்ப யார மேடம் விசாரிப்பாங்க? முதல்ல அப்பாவை விசாரிப்பாங்களா? இல்ல அமலாக்கத்துறை வந்து இப்ப குற்றஞ்சாட்டு வச்சுட்டாங்கல்ல, தமிழக முதல்வர் அவர்களையும் விசாரிக்கலாம் அப்படின்னு யார் சொல்றா? மக்கள் சொல்றாங்க. தமிழக முதல்வரா இருந்தாலும் சட்டத்தின் முன் குற்றவாளி தான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நேரு அவர்கள் செய்யறாங்க இந்த குற்றத்தைனா அவங்களுக்கு ஆணையிடுறது யாரு? இந்த நியமன ஆணையை கொடுத்தது ஐயா முதல்வர் அவர்கள். அப்ப அவங்களுக்கு கீழே நடந்த துறையில இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு. இது இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி அதிகாரிகள் தான் இதை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. நேரு ஐயாவுடைய தம்பியா என்ன ரவிச்சந்திரன் நம்ம சொல்றாங்க, தம்பிலாம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு அமைச்சர் பதவிக்குள்ள. அப்ப அந்த இப்படியெல்லாம் உறவு முறைகளை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு நீ பாதி நான் பாதி முறையில இவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு போறது, ரெக்கமெண்டேஷனுக்கு போய் ஆள் பிடிக்கிறது.
நீ 5 லட்சம் கட்டினா உனக்கு வேலை வாங்கி தருவாரு எங்க அண்ணே. குறைஞ்சது 10 5 லட்சம் லட்சம் கட்டினா கிடையாது, 25 to 35 லட்சம் கட்டாயமான முறையில வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க, மக்கள் வச்சிருக்காங்க, உங்ககிட்ட எங்க கிட்ட இல்ல. கண்டிப்பா மக்கள் டாக்குமெண்ட் வச்சுதான் அமலாக்கத்துறைக்கு போய் அமலாக்கத்துறை இப்ப என்ன சொல்லிச்சு, டிஜிபிக்கு உத்தரவு போட்டுருச்சு, ஒரு இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க இந்த கேஸ். ஒரு போக்குவரத்து துறையில ஒரு கண்டக்டர் வேலை வாங்குறதுக்கு 25 ஒரு சொத்தை பதிஞ்சு கொடுத்து திமுக காரங்கிட்ட பதிஞ்சு கொடுத்து இன்னைக்கு ஒரு வேலை வாங்கியிருக்காங்க. ஆமா, சொசைட்டில கூட கடந்த இப்ப இவர் மானாமதுரக்காரர் அடுத்தடுத்து ஒரு மினிஸ்டர் அடுத்து மானாமதுரையில ஒரு மினிஸ்டர் அப்படித்தான் சொத்தை பதிஞ்சு கொடுத்து அவர் வேலை வாங்கி தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 2 பிளாட், அதுக்கு 2 பிளாட்டா பதிஞ்சிருக்காங்க. 2 பிளாட் 4 பிளாட் அப்படியே கோவிடும் காசு. திமுக ஆட்சியில தான் இப்படி நடக்குது மேடம். சரி ரைட்டு, திமுக ஆட்சி என்ன செய்ய போகுது? இது மத்திய அரசு கண்டிப்பா நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, மக்கள் சொல்றாங்க இந்த அரசாங்கத்தை நம்ம ஓட ஓட விரட்டுவோம். ஸ்டாலின் அப்பா அவர்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவரோட இயக்கத்துல அந்த வாக்குகள் சிதறும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவரு, அது மக்கள் சிந்திச்சு பார்த்து யார் நல்லவங்கிறவங்களுக்கு பார்த்து வாக்களிக்கணும். அதான் மத்திய அரசு கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். சற்று யோசிச்சு பாருங்கள். பொதுமக்களுக்காகவும் நான் பேசுறேன், நானும் ஒரு பொதுமக்கள். மக்கள் சொல்லி எங்களுக்கே தெரிய வருது. ஆமா, மக்கள் சொல்றாங்க. இப்ப இந்த அவர் ஐயா அப்பா அவர்கள் வந்து இந்த இதை பார்த்திருப்பாரு, இந்த ஊழல் வழக்கெல்லாம் பார்த்து பேப்பர்ல வந்துருச்சுல. இது இல்லாம அப்போ துணை முதல்வர்னு வேற போட்டிருக்காருல்ல, அப்ப அவர் இதுக்குரிய தக்க நடவடிக்கை எடுக்கலாம்ல. முதல்வர் வேலையா இருந்தா கூட துணை முதல்வர் நேரடியா போய் இறங்கிருக்கலாம்ல. துணை முதல்வர் பாதி காட்டாரு என்னமோ என்னன்னு பாப்போம். அப்ப பொதுமக்கள் தக்க தண்டனை கொடுப்பாங்க. வாங்குற 8-10 எனக்கு 2 ரூபாய் ஒதுக்கி இருப்பா, நான் சுற்றுலா போன்னு கேட்டாரு. அதான் நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் நல்ல தண்டனையும் கொடுத்துருவாங்க. இவர் பார்த்து இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு எடுக்கலைன்னா அமலாக்கத்துறை பிரகாரம் சட்டம் நடவடிக்கை எடுக்கும் இல்லையா? கண்டிப்பா அத மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. பாத்துக்குவோம். நம்ம நினைச்சுக்கிட்டு தெரியற மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. 75-80 வயசு. இன்னைக்கு தேவர் சேர்ந்து ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். பாத்தீங்கன்னா ஒரு 85-90 வயசு இருக்கு, கம்ப ஊண்டிக்கிட்டு வருது. அமைச்சரை பத்தி அப்படி ஒரு பேச்சு பேசுது. ஸ்டாலின் அப்படிங்குது அந்த அம்மா. இப்படி எல்லாம் நிறைய பேசுது. மக்களுக்கு எல்லாமே அதை விட்டது ஒரு பிரிப்பச விட்டுட்டாப்ல அவன் வந்து இதாயிருவானாக்க. அதிசயமா ஒரு வீட்டுல டிவி இருக்கும், பார்க்க முடியாது. இப்ப செல்லு. ஏங்க அந்த அம்மா 95 அதுக்கு ஏதோ வியாதி வேற, அதையும் சொல்லுது எனக்கு இந்த வியாதியில இருக்கேன்னு. ஆனா அந்த அம்மா கிளிக்கிற கிளிய பாருங்க. அடுத்து எந்த துறையில குற்றவாளி அமைய போறாங்கன்னு பாப்போம். நம்ம வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.